ஒவ்வொரு தமிழனும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ. கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழடி மியூசியமில் மொத்தம் வந்து 6 பில்டிங் இருக்குது. ஸோ 6 பில்டிங்லேயே என்ட்ரன்ஸில் ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ வாழ்வும் வளமும், லைஃப் ஸ்டைல், ஸோ இந்த மாதிரி வணிகம் சம்மந்தமாக ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கடல் வழி வணிகம் இருக்குது. ஸோ சீ ட்ரேட் இந்த வந்து ஒரு பில்டிங் இதுக்காகவே தனியாக கட்டப்பட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த கீழடி மியூசியமில் உள்ள ஒரு தேட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 15 நிமிஷங்களுக்கும் ஒளிபரப்பப்படும். 15 நிமிஷங்கள் தள்ளி ஒரு வீடியோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்காக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை மியூசியங்களை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. தமிழில் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலிகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க இப்போ இறக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்கள இந்த தாலியில் அவங்களுக்கு உள்ள சாப்பாடை வச்சு மண்ணுக்குள்ளே இறக்கிடுவாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், வேல் ஊரை சேர்ந்த அவ்வன் பதவன் என்பவருக்கு எடுக்கப்பட்ட நடுக்கல். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சது வந்து பச்சை போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த காலத்து தமிழ் இதெல்லாம். ஸோ செஸ் காயின்ஸ், செஸ்ஸுக்கு வந்து விளையாடப்பட்ட பொருட்கள் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த காலத்துலேயே வந்து தந்தங்கள், யானை தந்தங்கள்லையும் சுடுமண்களாலையும் செஞ்சுருக்காங்க இந்த விளையாட்டு பொருட்களை. டிவியில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள், ஆட்டக்காய்கள், அகலாய்வுகள். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வச்சு விளையாண்டுருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்ட போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா கோல்டு. ஸோ அந்த கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தங்கத்தோட அந்த காலத்து தங்கங்களோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் சரி அதிகமாகவே இருக்கும். ஸோ அது பாருங்கள் எவ்வளோ மில்லிஸாக இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அடுத்த கிளிப்பில் காமிக்கிறேன். இதெல்லாம் அந்த கோல்டு எவ்வளோ வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் தங்கம் அப்போ எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண கரண்டி, இரும்பு பொருள், இதுவும் இந்த இரும்பில் செஞ்சது. இங்கே அவங்க காட்டுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து யானை தந்தத்தில் செஞ்ச சீப்பம். அந்த சீப்போட வடிவத்தை இந்த ஃபோட்டோவில் வச்சுருக்காங்க பாருங்கள், பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் செஞ்சது. ஸோ இது ஒன்று இங்கிட்ட ரொம்ப நீட்டமாக மெல்லிஸாக அந்த மாதிரி இருக்குது, டிசைனில் ஒவ்வொன்று பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வகைகளான நாணயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சுல்தான் நாணயங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பிற நாணயங்கள், மற்ற காசுகள். இப்போ எடைக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், இப்போ அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, கல். ஸோ ஒவ்வொரு கல்லும் வந்து ஒவ்வொரு எடைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் பெரிய சைஸ் கோழி குண்டு மாதிரியே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த எடைக்கற்கள் எல்லாமே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து செங்கல் எவ்வளோ உறுதியாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா இந்த மியூசியமில் கட்டி வச்ச மாடல். ஸோ இந்த மாடலில் இந்த செங்கலை வச்சு இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு டெமோவுக்கு இதை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கட்டின கல் தான் இது ஃபுல்லாமே. தண்ணி போகிறதுக்கான பைப் லைன், சுருள் வடிவ குழாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள் என்ன மாடலில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மியூசியத்தில் பாருங்கள். ஸோ இது வந்து உரை கிணறம் அந்த காலத்தில் எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்குது. இது என்ன மாடலில் இருக்குது, மண்ணில் எப்படி விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பானை வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பின்னாடி உள்ளது மாடல் தான். ஸோ இதுக்கான ஒரிஜினாலிட்டி இவங்க கண்டுபிடிச்சது எப்படி இருந்துச்சுன்னா இந்த பிக்சரில் வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க தோண்டும் போது இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அதை அழகாக எடுத்துகிட்டு வந்து இந்த பின்னாடி பிளேவுட்டில் செஞ்சு இந்த மாதிரி வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் அந்த காலத்தில் உள்ள பானை தான். உடஞ்சி பாருங்கள் எவ்வளோ சேதம் உடஞ்சிருக்கு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அருவா, இரும்பு அருவா, இது வந்து கத்தி, இது வந்து கடப்பாறை. அந்த கடப்பாறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்துல இரும்பு. ஸோ இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஆணிகள்லாம் இங்க இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம். அது வந்து வெறும் அருங்காட்சியகம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மக்கள்கள் வந்து வாழ்ந்த அந்த கட்டணம், செங்கலை வச்சு கட்டினதெல்லாம் தோண்டி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ தோண்டி எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 2600 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி தோண்டின இடத்துல சில பொருட்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியது கிணறுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. மதுரை போகிற சைடில் கீழடி அப்படின்ற ஊரில் ஒரு மியூசியம் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த காலத்து மக்கள்கள் அப்படின்றவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, அந்த செங்கல் வந்து கட்டுமான பணித்துறை வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் மதுரை சைடு போனீங்கன்னா மறக்காமல் கீழடி சைடு வாங்க, வந்து இந்த மியூசியத்தை பாருங்கள். நம்ம மக்கள்கள் ஆரம்பத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிரமிக்கக்கூடிய வைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.